இறப்பு சான்றிதழ் வாங்க போன இடத்துல நமக்கே இறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டிய நிலைமை தாங்க இருக்குது. என்னன்னா நம்ம மண்ணாடிப்பட்டு விஏஓ அந்த அலுவலகம் பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதமடைஞ்சு ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இருக்குது. அங்கே போகிற பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட பில்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் இருக்கான். அப்போ நம்ம மண்ணாடிப்பட்டு தொகுதியினோட வளர்ச்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம மண்ணாடிப்பட்டில் இருக்க விஓ ஆஃபீஸ் மட்டும் இப்படி இல்லைங்க. நம்ம வாதானூரில் இருக்கிறதும் காடேரிபுரத்தில் இருக்கிற விஓ ஆஃபீஸுமே ரொம்ப சேதமடைஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப டேமேஜான நிலைமையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம மண்ணாடிப்பட்டில் இருக்க விஓ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஊர் உள்ள ரொம்ப இருக்குது. பொதுமக்கள்லாம் போய் வர ரொம்ப சிரமமாக இருக்குது. அது பஸ் வசதி உள்ள பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் ஈஸி டு அக்சஸாக இருந்தால் அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நம்ம விஓஓ கிட்ட சைன் வாங்கி தான் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நிலை பள்ளி முடிச்சுட்டு மேல்நிலை பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி சர்டிஃபிகேட், நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட், குடியிருப்பு சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நம்ம விஏஓ, ஆர்ஐ, அப்புறம் தாசில்தார் சார் இவங்ககிட்டலாம் வாங்கணும். இவங்ககிட்டலாம் அந்த கவுன்சிலிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு இடையடியாக இருக்கிறதுனால ரொம்ப அலைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கோ இல்லை 10 டேஸோ கேம்ப் மாரி போட்டு இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம பொதுமக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஏஓ பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரி செஞ்சு கொடுக்கணும் சார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க போன இடத்துல ஒரு சில விஓக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு எதிர்பார்த்து லஞ்சம் எதிர்பார்த்து சைன் பண்ணுறாங்க சார். இது வரைக்கும் ஓகே சார். ஆனால் இதுக்கப்புறம் ஒரே ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க நாங்கள் தயாரில்லை சார். நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க. இந்தமாரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகள்லாம் நம்ம புதுவை அரசாங்கமும் நம்ம கலெக்டர் அவர்களும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அவங்களாம் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக வலியுறுத்தும். நன்றி.